ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட்ல 3 டாட் பிடிக்கிறோம்ல, 3 டாட் பிளவுஸ்ல அந்த ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம் இருக்கணும், என்னென்ன சைஸ் பிளவுஸுக்கு எவ்வளவு சைஸ் அது வைக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலா படி நீங்க வச்சீங்கன்னா கப் டாட் கரெக்டா வரும். வேற எதுவுமே நீங்க மேனுவலா எந்த மெஷர்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் இருந்தா போதும். உங்க அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் அளவு இருந்தா போதும். நீங்க கப் டாட்டை நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணி நீங்க கப் டாட்டை வச்சிடலாம். மற்ற அளவுகள்லாம் ஆம்கோல் எப்படி பண்றது, ஃப்ரண்ட் லென்த் எவ்வளவு வைக்கணும், பட்டி எப்படி வைக்கணும், ஸ்லீவ் எப்படி வைக்கணும், இதுக்கெல்லாம் என்ன மெஷர்மெண்ட், என்ன ஃபார்முலா அப்படிங்கறதெல்லாம் என்னோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இருக்கு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3 டாட் மட்டும் எப்படி வெட்டுறது அப்படிங்கறத, எப்படி கால்குலேட் பண்றது, ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு சைஸுக்கும் எப்படி பண்றதுங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஒரு இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் இருக்குன்னு வைங்க, நான் எழுதி காமிக்கிறேன். நீங்க அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது எழுதுறேன். சைஸ் நம்ம சின்ன சைஸ்ல இருந்து போடலாம், எந்த சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சைஸ் 30. ஃபர்ஸ்ட் 30 சைஸ்க்கு என்ன பண்ணணும்னா, இதோடைய ஃபார்முலாவே என்ன அப்படின்னா, நம்மளுடைய செஸ்ட், அதாவது லோவர் செஸ்ட் டிவைடட் பை 12. அவ்வளவுதான் இதோடைய மெஷர்மெண்ட்டே. அவ்வளவுதான். இப்ப எந்த அளவு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவு பிளஸ் அந்த டிவைடட் பை வகுத்தல் போட்டு 12 போட்டுக்கோங்க. நீங்க ஈஸியா கால்குலேட்டர்ல ஈஸியா மெஷர்மெண்ட் பண்ணலாம். இப்ப 30 அளவுக்கு எவ்வளவு அப்படின்னா, 30க்கு எவ்வளவு வரும் அப்படின்னா, பாருங்க போடுறேன். 30 டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா என்ன வருது? 2.5. 2.5 நீங்க பேப்பர்ல இந்த மாதிரி எழுதி நீங்க வச்சுக்கலாம் கூட. நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த மெஷர்மெண்ட் சைஸ்க்கு இவ்வளவு கப்பளவு வரும்னு சொல்லி இருக்கு. எப்படி எங்க வரும் அப்படின்னா, இந்த அளவு எங்க வரும் அப்படின்னா, இந்த கப் சென்டர் கப் டாட்டு எப்படி வரும்னா, நீங்க பாருங்க பிளவுஸ் இப்படி வருதா, இதுல இங்கிருந்து இங்க வைக்கிற இந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இங்க வைக்கிற இந்த பாயிண்ட் அளவு சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் செஸ்ட் பை 12. அவ்வளவுதான் இதோடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ 30க்கு 2.5, இங்கிருந்து ஸ்கேல் வச்சு 2.5 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்புறம் இதுவே 31 வைங்க சைஸ். 31 டிவைடட் பை 12 எவ்வளவு வருது? 2.58 வருதுல. நம்ம 2.6 வச்சுக்கணும். அப்போ 2.5 31க்கு 2.6 வரும். அப்போ 32 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 2.66 வந்ததுனாலும் 2.7 வச்சுக்கலாம். 32க்கு 2.7. அடுத்தது 33 டிவைடட் பை 12 எவ்வளவு வருதுன்னா 2.75. 33க்கு எவ்வளவு வருதுன்னா 2.75. அடுத்தது 34 போடுவோம். 34 டிவைடட் பை 12 போட்டோம்னா 2.83 வருது. 34 அளவுக்கு சைஸ்க்கு 2.83னா ஒரு 2.9 வச்சுக்கலாம். நீங்க 2.9. இதுல திரும்பவும் நம்ம அடுத்தது 35 டிவைடட் பை 12 போட்டோம்னா 2.91 அப்படின்னா நம்ம 3 வச்சுக்கலாம். ஏன்னா 9 1 எடுக்க முடியாது, அதனால 3 வச்சுக்கலாம். 35க்கு 3. இப்போ மறுபடியும் 36 சைஸ்க்கு வருவோம். 36 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.
இந்த 35 36 இந்த ரெண்டுக்குமே நம்ம 3 வச்சுக்கலாம். அடுத்தது 37 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.8 வருது. அப்படின்னா 3.37 சைஸ்க்கு 3.1 வச்சுக்கலாம். அடுத்த சைஸ் நம்ம என்ன போடுறோம், 37 போட்டோமா, அடுத்தது 38 போடுறோம். 38 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.16 வருது. 38க்கு 3.16 வருது. அதுக்கு நம்ம 3.2 போட்டுக்கலாம். அடுத்தது 39 சைஸ்க்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 39 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.25 வருது. 3.25 அல்லது 3.3 கூட வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, அடுத்தது 40 சைஸ்க்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 40 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.33 வருது. 3.3 வச்சுக்கலாம் அல்லது 3.4 வச்சுக்கலாம். ஓகே, 3.4 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது 41 டிவைடட் பை 12 3.41 வருது. 3.41 வருது. ஓகே, நீங்க ரவுண்ட் ஆஃப் 5 வச்சுக்கலாம், இல்ல 3.4 வச்சுக்கலாம். 3.5 வச்சுக்கலாம், இல்ல 3.4 கூட வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் வர்ற இந்த டிஜிட், இந்த அதாவது 3 இந்த பாயிண்ட் ஒரு நம்பர் வருது இல்ல, 4ஓ 5ஓ 3ஓ, அது வந்து 5க்கு மேல, அதாவது 6 அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க இந்த நம்பரை நீங்க ரவுண்ட் நம்பரா பண்ணி 5 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3.41 இருக்கு. இது 41க்கு. அடுத்தது வந்து 42 டிவைடட் பை 12 போட்டோம்னா 3.5 வருது. ஓகே, 42 equal to 3.5 வருது. அடுத்தது 43 divided by 12 equal to 3.58 வருது. 43க்கு 3.58 வர்றதுனால 6 ரவுண்டா வச்சுக்கலாம். அப்போ 3.6. ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். அடுத்தது 44ஓட முடிச்சுக்கலாம். இதே மாதிரிதான் நீங்க பண்ணணும். 12ஆல டிவைட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதை வந்து நீங்க எப்படி வைக்கிறது அளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னே மட்டும் வெட்டி காமிக்கிறேன். ஒண்ணு டிரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 44 டிவைடட் பை 12 போட்டா எவ்வளவு வருதுன்னா 3.66 வருது. அப்படின்னா எவ்வளவு பண்ணணும்னா 3.7 வச்சுக்கணும். இப்போ இப்படிதான் வந்து நீங்க கப் டாட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த சென்டர் கப்பு, ஓகே, இங்க வர்ற இந்த சென்டர் கப், இங்க வர்ற சென்டர் கப்புக்கு இங்கிருந்து இங்க வைக்கிற இந்த அளவு தான் செஸ்ட் பை 12 வச்சு வைக்கணும். ஓகே, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் கால்குலேட் எடுக்க முடியலன்னா இது எழுதி வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்க டேபிள்ல, கட்டிங் டேபிள்ல இதை வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இதை பார்த்து கொஞ்சம் வேலை குயிக்கா முடியும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு, எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஃப்ரண்ட் கட்டிங்க, நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட்டிங்க நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கான எல்லாமே மெஷர்மெண்ட் படி நீங்க அளவு எடுத்து தைச்சாலே கரெக்டா வரும். நீங்க ஒரு தடவை அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சு பாருங்க, இந்த ஃபார்முலா சூப்பரா செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 30 சைஸ் இருக்கு. நம்ம வந்து நார்மலா இதுல இருந்து ஒரு 32 சைஸ் எடுத்துக்குவோம். 32 சைஸ் அளவுக்கு வந்து எப்படி இப்போ வந்து வெட்டலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 32 சைஸ்க்கு எப்படி வெட்டலாம்னு பார்க்கலாம். இப்ப நார்மலா வந்து
நான் சொல்றது வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து எப்பவுமே லோவர் செஸ்ட்டை வச்சு தான் எடுக்கணும், மெஷர் பண்ணணும். அப்பர் செஸ்ட் ஒன்னா இருக்கும், லோவர் செஸ்ட் வேறையா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் குறைஞ்சது ஒரு 1/2 inch ஆகுது டிஃபரெண்ட் வரும். லோவர் செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அளவு எடுக்கிறோம்னா இது வந்து இங்க இந்த அக்குளோட சேர்த்து இங்க எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து அப்பர் செஸ்ட். அப்புறம் இந்த டாட் இருக்குல்ல, இதுக்கு நேரம் இங்க வச்சு அளவு எடுக்கிறதுக்கு பேரு தான் வந்து லோவர் செஸ்ட். இதுக்கு பேர் தான் வந்து லோவர் செஸ்ட். ஓகே, நம்ம அளவு எடுக்கும் போது இங்க இருந்து எடுக்கிறது வந்து எதுக்குன்னா ஷோல்டருக்கும் அப்போ இந்த ஆம்கோலுக்கும் இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம வந்து வச்சு ஃபாலோ பண்றோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்க்கு இந்த டாட் கட்டிங்க்கும் இங்கிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த் அந்த கட்டிங் அதுக்கும் வந்து நம்ம லோவர் செஸ்ட்டை தான் நம்ம அளவு எடுக்கிறோம். இப்போ 32 சைஸ் எடுக்கிறோம்னு வைங்க. 32 நான் வந்து லோவர் செஸ்டா வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளவா இருக்கும்னா அட்லீஸ்ட் ஒரு 31 இருக்கும், அல்லது 30 இருக்கும், அல்லது 31.5 இருக்கும். இது வந்து லோவர் செஸ்ட் வந்து 32. இப்போ இந்த லோவர் செஸ்டுக்கு தான் வந்து நம்ம இந்த சப்டாட் மெஷர்மெண்ட்டை லோவர் செஸ்டோட அளவு வச்சுதான் நம்ம இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து 32 சைஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் லென்த் அந்த பட்டி இல்லாம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வெட்டுறோம்ல, ஃப்ரண்ட் பட்டா அதோடைய லென்த் எவ்வளவு வரும் அப்படின்னா, அதாவது எஸ் லென்த்னு சொல்லுவோம். அது எவ்வளவு வரணும் அப்படின்னா 32 டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. 32 டிவைடட் பை 3 போட்டுட்டீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 10.66 வருது. 10.7 வச்சுக்கணும், பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிளஸ் அரையாவது ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அது வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம விடணும். ஏன்னா கீழே பட்டி ஜாயின் பண்ணணும், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்காக ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 inch இல்லைன்னா 3/4 inch விட்டுருங்க. அப்போ எவ்வளவு வருதுன்னா 10.7 10.75 வருது, கூட ஒரு அரை இன்ச்சு. அப்போ 11.25 வரும். ஓகே, இப்போ 11.25 வரும். 11.25 இல்லைன்னா 11 அப்படி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து எஸ் லென்த்தோட லென்த்தா இருக்கும். இங்க வைக்கிறேன். இங்க வைக்கிறேன். 11.25 வரணும். 11.25 10.75 ஒரு 10.75 ஒரு 1ன்னா 11.75. அதுல வந்து ஒரு 1/4 inch கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா 10.75 பிளஸ் ஒரு 1/2 சேர்த்தனோம்னா 11.25 வருது. நம்ம வந்து 11.25 வைக்கலாம், இல்லைன்னா 11.5 கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும் போது கரெக்டா 1/4 inch மட்டும் தைக்க போறது இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன போகும். அதனால நீங்க வந்து 11.5 வச்சுக்கோங்க. நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம பிடிச்சி தைக்குவோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நீங்க மினிமம் வந்து ஒரு 3/4 inch விடுறது கரெக்டா இருக்கும். இப்போ வந்து இந்த லென்த்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கோட்டை போட்டோம். இதான் நம்மளுடைய எஸ் லென்த் 32 சைஸ். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கப்பு டாட்டு நம்ம இங்கிருந்து எடுக்கணும். அதை வந்து கப் டாட்டுக்கு இங்க வந்து எதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1 inch துணி விட்டுறணும் எப்பவுமே. இப்ப இதுல இருந்து நம்ம கப் டாட் அளவு எடுக்கிறோம். 30 சைஸ்க்கு எவ்வளவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா 32 சைஸ்க்கு 2.7 இருக்கு. 32க்கு இப்போ வந்து 2.7 தான் வைக்கிறோம். இங்க இருந்து 2.7 அந்த 7 பை இருக்குல்ல முக்காலுக்கு அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியா 2.7 இங்க வைக்கிறோம். அதை வச்சு இது ஒரு மார்க் பண்றோம். இன்னும் கொஞ்சம் மேல தள்ளி அதே 2.5க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. 2.5க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட், அதான் 2.7. அதான் 2.7. இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதான் 2.7. அதே மாதிரி இங்க இது வச்சிருக்கேன் கரெக்டா இல்லை, 2.7. ஓகே, 2.5 கூட ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வந்து கரெக்டா வைக்கணுங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாயிண்ட் கரெக்டா இருக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்டும். இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். இப்போ இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு 1 inch, இந்த பக்கம் ஒரு 1 inch எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா நம்மளுடைய கப் டாட்டுக்கு. ஓகே, இப்போ இந்த உயரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம
இங்கிருந்து எடுக்கணும் பஸ்ட் பாயிண்ட் நம்ம இங்கிருந்து தான் எடுக்கணும். ஓகே, அது வந்து எப்படி எடுக்கணும்னா 32 டிவைடட் பை 4 பிளஸ் 1, அதுதான் பஸ்ட் பாயிண்ட். அப்போ 8 32, 8 பிளஸ் 1 9. ஓகே, 8 பிளஸ் 1 9. ஓகே, இது வந்து இது வரைக்கும் 9 வரும். அப்போ இங்கிருந்து இங்க வைக்கிறீங்க 9. இப்போ இதுதான் உங்களோட பஸ்ட் பாயிண்ட். இப்போ இங்கிருந்து தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் டாட், அந்த சென்டர் டாட்டை இங்கிருந்து தான் வந்து மெஷர் பண்றோம். இப்போ இப்படிதான் வெட்டணும். இதுதான் வந்து நம்ம சென்டர் டாட். இப்போ பிளவுஸோட பேக் பார்ட்டை வச்சு இப்படி கோடு போடுறோம்னு வைங்க. இப்போ இங்கிருந்து நம்ம இந்த லென்த் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த எஸ் லென்த் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் இந்த கிராஸ் லென்த் இது ஃபுல்லா இங்கிருந்து இங்க பட்டி ஜாயின் பண்றோம்ல, அந்த அதுக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ரண்ட் கிளாத். இந்த கிளாத்தோடது வந்து செஸ்ட் பை 3 பிளஸ் ஹாஃப் இல்லைன்னா 3/4. சரிங்களா? இப்படி வச்சுக்கணும். இதுதான் வந்து இங்கிருந்து இந்த அளவு. இது என்ன அளவுனா இங்கிருந்து இங்க செஸ்ட் பை 4 பிளஸ் 1, இதுதான் இந்த அளவு. ஓகே, இது இருந்து இந்த 3 அளவு இருந்தா போதும். நீங்க ஃப்ரண்ட் பார்த்து பக்காவா சூப்பரா வரும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த டாட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த டாட் எப்படி பண்றது அப்படின்னா இங்கிருந்து மேல ஒரு 1 இன்ச்சு, இப்போ இங்கிருந்து இங்க ஒரு 1 இன்ச் அப்படி நீங்க கணக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி டாட் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இங்கிருந்து இங்க ஒரு டாட். ஓகே, இந்த டாட்டுக்கு இதுக்கும் லென்த் ஜாஸ்தியா இருக்கணும். இது ரொம்ப இப்படி குறுக்கிக்கணும்னு இந்த டாட் போடக்கூடாது. ஓகே, இந்த டாட் இப்படி நீட்டணும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த 2 டாட் பாருங்க. ஏன்னா மெயினா இப்போ இந்த டாட் கோசம் தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா இந்த டாட் தான் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நிறையா பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த டாட்டை ரொம்ப குழப்பமா இருக்கும். மெஷர்மெண்ட் தெரியாது, சைஸே வராது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க டாட் அளவெடுத்து வெட்டி தச்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா வருதுன்னு. கண்டிப்பா ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் வருவாங்க. ப்ளவுஸ் ஃபிட்டிங் பக்காவா இருக்கும். ஏன்னா அனுபவத்துல நான் என் கடையில நான் வந்து தைச்சு கொடுத்தது எனக்கு நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான், ரிட்டர்னபிள் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. என்கிட்ட தைக்க கொடுத்தவங்க திரும்ப அவங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. அவ்வளவு பக்காவா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு தைச்சு பாருங்க, சூப்பரா வரும். கப்பு சென்டர் டாட் இப்படிதான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னும் இங்க பட்டிக்கு எப்படி வெட்டுறது, ஸ்லீவ் எப்படி வெட்டுறது, ஆம்கோல் எல்லாமே ஃபுல் வீடியோ, ஃபுல் பிளவுஸ் கட்டிங் வீடியோ என்னோட இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இது முன்னாடி வீடியோ பாருங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் கட்டிங் வீடியோ இருக்கு அதுல. இன்னைக்கு வந்து சென்டர் டாட் வீடியோ மட்டும் தான் இன்னைக்கு பாக்குறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்முலாவை உங்க கடையில எழுதி வச்சுக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து போன்ல வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க எந்த அளவு உங்களுக்கு பிளவுஸ் வருதோ இதை பார்த்து நீங்க டாட் மட்டும் மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும். ஓகே, இன்னும் மற்ற மெஷர்மெண்டோட ஃபார்முலா எல்லாமே என்னோட முன்னாடி வீடியோல எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எந்த பார்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பத்தின தெளிவான வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.